வெல்கம் டு பைவைஸ் அகாடமி. இந்த 2020 சீரீஸில் செகண்ட் டே கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னங்கிறத பார்க்க போகிறோம். பைத்தானில் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த அளவுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட், கம்பேரிசன், லாஜிக்கல், பிட்வைஸ், மெம்பர்ஷிப் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு 6 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ரியல் டைமில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வித் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட. ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னால் என்னங்கிறத பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை பொறுத்த அளவுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூஸ்க்கு ஆப்ரேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி தரதை அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம ப்ளஸ், மைனஸ், ஸ்டார், ஸ்லாஷ் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட ஒரு 8 சாக்லேட்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம், ஓகேவா? ஸோ அதை 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம டிவைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணுறப்ப இதுக்கு ஸ்லாஷ் அப்படிங்கிறது அதுக்கான சிம்பிள். ஸோ சாக்லேட்ஸ் டிவைடட் பை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போது ஒருத்தருக்கு 2 சாக்லேட்ஸ் டிவைட் ஆகும். பேலன்ஸ் எவ்வளோ சாக்லேட் இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு சேம் பிரிண்ட் ஆப்ரேஷனில் லெஃப்ட் ஓவர் கொடுத்து பேலன்ஸ் கொடுக்கும்போது டிவைடட் பை கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காகவே, அதாவது மாடல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காகவே இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதே எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு கிளாஸில் அப்படிங்கிறப்ப ஒரு பெஞ்சுக்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ்னால் எத்தனை பெஞ்ச் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான டாஸ்க். இதே மாதிரி எல்லா ஆப்ரேட்டர்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் அதோட ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஈக்குவலாக இது இருக்குதா, அப்படி இல்லைன்னா இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ பெருசாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி 2 வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போது பாஸ் மார்க் டிஃபால்ட்டாக 35 அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு 40 எடுத்திருந்தாங்க அப்படின்னா 2 வேல்யூவையும் கம்பேர் பண்ணி ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு பாஸ் தானா இல்லை பாஸ் இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதுக்கு கம்பேரிசன் ஆப்ரேட்டரை பொறுத்த அளவுக்கு ஈக்குவல் டு அண்ட் கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது டிஃபால்ட்டாக மார்க் 40 அப்படிங்கிற மாதிரி 50 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ மார்க் அப்படிங்கிறது நம்மளோட வேரியபிள், 50 அப்படிங்கிறது வேல்யூ. இப்போ 35 தான் நம்மளோட பாஸ் மார்க். ஸோ 35 விட மார்க் ஈக்குவலாக இருக்கா இல்லைனா பெருசாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுறோம். ஈக்குவலாவோ அல்லது பெருசாவோ இருந்தால் பாஸ். ஸோ ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டன் ஆயிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபால்ஸுங்கிறது ரிட்டன் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு 80ங்கிறது ஒரு ஹை மார்க். ஸோ 80க்கு மேலே இருக்குதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ 80 கிரேட்டர் தென் மார்க், 80 கிரேட்டர் தென் 50 இது ஈக்குவலாக இருந்தது, கரெக்டாக இருந்தது அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டன் ஆகும். 80 விட 50 பெருசாக இருக்கா, இல்லை. ஸோ அதனால் ஃபால்ஸுன்னு சொல்லி ரிட்டன் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட கிளாஸை பார்க்கணுமா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கிளாஸஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.